Good morning, students. Last class we have completed introduction of a gross domestic product, then various terms associated with measuring of national income. Today we are going to discuss about gross domestic product, GDP. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ப்ரொடியூஸ்ட் இன் த கண்ட்ரி, அதாவது நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டது என்னங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனாக நம்ம ஜிடிபியில் பார்க்க போகிறோம். GDP of India includes only the market value of goods and services produced in India. For example, the market value of apples produced in Kashmir are included in our GDP since Kashmir is in India. The market value of apples produced in California, even if they are sold in Indian markets, are not included in our GDP because California is in US. அதாவதுமா நம்மளோட இந்திய நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதோட மதிப்பை தான் நம்ம இந்தியாவின் ஜிடிபின்னு சொல்கிறோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஷ்மீரில் விளைவிக்கக்கூடிய அந்த ஆப்பிள் உற்பத்தியை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா நம்மளுடைய அங்காடி, அதாவது மார்க்கெட் மதிப்புக்கு ஜிடிபின்னு சொல்கிறோம். இதே சப்போஸ் கலிஃபோர்னியாவிலேருந்து உற்பத்தி செய்யப்பட்டு அது மார்க்கெட்டுக்கு வேல்யூவாக வந்துச்சுன்னா, அப்படி இந்தியாவில் நம்ம விற்பனை செஞ்சாலும் கூட அதை நம்ம ஜிடிபியாக கணக்கு சேர்த்துறது இல்லை. ஏன்னா கலிஃபோர்னியா எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ்டு டியூரிங் எ டைம். The GDP of a country measures the market value of goods and services produced only during the specified time period. The goods and services produced in earlier periods are not included. அதாவது ஒரு காலகட்டத்தில் அதை உற்பத்தி செய்யப்பட்டதுங்கிறது பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மதிப்பு தான் ஒரு நாட்டினோட ஜிடிபியாக இருக்குது. ஆனால் முந்தைய காலங்களில் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணியிருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யப்படுறோம், எடுத்துக்கிறது இல்லை, கணக்கில் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. In India, GDP is measured both annually and quarterly. The annual GDP is for a financial year which is from April 1st of say 2017 to March 31st 2018. ஸோ உங்களுக்கு இங்கே புக்கு பப்ளிஷ் பண்ணனால உங்களுக்கு அந்த இயர் எப்படின்னு எக்ஸாம்பிளாக கொடுத்தது 2017 to 2018 கொடுத்துருக்காங்கம்மா. இது பார்த்திங்கன்னா ஒரு காலாண்டு மற்றும் ஆண்டுதோறும் என இரு வகையில் பிரிக்கிறாங்க. அது ஒரு நிதியாண்டு, ஃபினான்சியல் இயருங்கிறது ஒரு நிதியாண்டு. அது எப்போ தொடங்குனாப்பா, ஏப்ரல், ஒரு இயரோட ஏப்ரலில் தொடங்கி மார்ச் 31 வரையிலும் முடியக்கூடிய அந்த வருஷத்துக்கு பேர் தான் ஃபினான்சியல் இயர்னு சொல்கிறோம். அந்த ஃபினான்சியல் இயரை தான் நம்ம தமிழில் நிதி ஆண்டு. அதனால தான் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மந்த்து தொடங்குறது ஜனவரி டு டிசம்பர் ஆகியிருந்தாலும் ஃபினான்சியல் கணக்கிடுறது ஏப்ரல் 1st 31 மார்ச் வரையிலும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா the modern concept of GDP was first developed by Simon Kuznets for a US Congress report in 1934. இந்த 1934 காங்கிரஸ் அறிக்கையின்படி சைமன் குஷ்னட் என்பவர் தான் அந்த ஜிடிபியோட நவீன கருத்தை முதல்ல என்ன பண்ணியிருக்காரு, உருவாக்கி இருக்காரு. நெக்ஸ்ட்டு மெத்தட்ஸ் ஆஃப் ஜிடிபி கால்குலேட்டிங். என்னென்ன மெத்தட்ஸு இதில் நம்ம கால்குலேட் பண்ணுறோங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா எக்ஸ்பெண்டிச்சர் approach. In this method, the GDP is measured by adding the expenditure of all the final goods and services produced in the country during a specified period, y equal to c plus I plus g plus x minus m. நான் இதை என்னன்னு சொல்லியிருக்கேன்,
சி கன்சியூமர், இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த முறை என்ன முறைனா, இந்த எக்ஸ்பெண்டிச்சர் செலவின முறைங்கிறது உள்நாட்டு உற்பத்தியை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செஞ்ச அனைத்து ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட மேற்கொள்ளக்கூடிய அந்த செலவுகளின் கூட்டுத்தொகை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், செலவின முறைன்னு சொல்கிறோம். அதை தான் இந்த இதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்திக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த இன்கம் மெத்தட். இன்கம்னா வருமானம். This method looks of GDP from the perspective of the earnings of the men and women who are involved in producing the goods and services. The income approach to measuring GDP in bracket Y. Y means wages plus rent plus interest plus profit. அப்படி இருக்கும்போது இந்த பண்டம் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸஸ் வந்து உற்பத்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள லேடிஸ் அதாவது மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸோட வருமானத்தை வந்து நம்ம வந்து கணக்கிட்டு அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இந்த முறையில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சேர்த்திக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதை கணக்கிடுறதுக்கு, இந்த வருமான முறையை கணக்கிடுறதுக்கு கூலி, அதோட வாரம், அப்போது வட்டி, லாபம் இதெல்லாம் சேர்த்தனோம்னா தான் இந்த இன்கம் அப்ரோச் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேல்யூ ஆடட் அப்ரோச். எ கப் ஆஃப் டீ சர்வ்டு டு யூ இன் எ ஹோட்டல் இஸ் எ ஃபைனல் குட். நம்ம இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனாகவே பார்த்தோம். ஒரு ஹோட்டலில் போய் ஒரு 2 இட்லி ஒரு டீ வாங்கும்போது எப்படி கணக்கிடுவோங்கிறத. அப்போ நமக்கு ஒரு கப் ஆஃப் டீயும் சர்வ் பண்ணி ஒரு ஹோட்டல்லேருந்து வர்றது வந்து ஃபைனல் குட். த கூட்ஸ் ப்ரொடியூஸ் இட்ஸ் டீ பவுடர், மில்க் அண்ட் சுகர். இது இன்டர்மீடியேட்ஸ் குட்ஸ். அப்போ இடைநிலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். எப்படி ஒரு டீ நம்ம உருவாக்குறதுக்கு டீ லீவ்ஸ் வேணும், ப்ளஸ் சுகர் வேணும், மில்க் வேணும். இது 3ம் சேர்ந்தது வந்து இன்டர்மீடியேட். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டீங்கிறது தான் உங்களுக்கு வந்து என்னன்னு பார்க்க போகும்னா ஃபைனல் குட்ஸ். ஓகேங்களா. So since they form a part of the final good, the cup of tea, one way to measure the market value of cup of tea is to add the value produced by each intermediate good used to produce it. The sum of the value added by all the intermediate goods used in production give us the total value of final goods produced in the economy. அப்போ நம்ம அந்த ஒரு கோப்பை அந்த டீ தயாரிக்க பயன்படுத்த அந்த இடைநிலை பண்டத்தை மதிப்பை கூட்டுனா அப்போ மார்க்கெட் வேல்யூ வந்து தேநீரோட அதாவது டீயோட மார்க்கெட் வேல்யூவை வந்து நம்ம அளவிடலாம். அப்படி இருக்கும்போது அந்த நம்ம என்ன சேர்த்துறோம், டீ லீவ்ஸ், மில்க்கு, சுகர் சேர்த்துறோம் இல்லையா, அதோட மதிப்பையும் மதிப்பு கூட்டு முறையில் இடைநிலை பண்டத்தின் மதிப்பையும் கூட்டினோம்னா நமக்கு அந்த இறுதி பண்டம் எது டீயோட மதிப்பை அளவிடலாம். அப்போ உற்பத்தி செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்ட அனைத்து இடைநிலை பண்டங்களின் மதிப்பை சேர்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பண்டங்களின் மொத்த மதிப்பு கிடைக்கிறது. நம்ம அதை எல்லாம் சேர்த்து தான் நம்ம டீயாக நமக்கு கிடைக்கிது ஷாப்பில். அப்போ அதெல்லாம் சேர்க்கும் போகும்போது அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ அதோட இறுதி மதிப்பு அதுதான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வேல்யூ ஆடட் மெத்தடுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இது என்னன்னு பார்த்தா டீ பவுடர் ப்ளஸ் மில்க் ப்ளஸ் சுகர் ஈக்குவல் டு டீ. ஸோ இதுதான் மதிப்பு கூட்டு முறைங்கிறது. அப்போ வேல்யூ ஆஃப் இன்டர்மீடியட் கூட்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ். நமக்கு ஃபைனல் கூட்ஸ் எப்படி கிடைக்கும், இன்டர்மீடியட் கூட்ஸ் பயன்படுத்தினா தான் அந்த உங்களுக்கு வேல்யூ ஆஃப் கூட்ஸ் ஃபைனல் கூட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி, அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் என்னன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத்து, அதாவது அந்த பொருளாதார வளர்ச்சி பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம், அதாவது ஆய்வு செய்கிறோன்னு அர்த்தம். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அண்ட் டிஃப்ளெக்ஷன், அதாவது அந்த என்ன ப்ராப்ளம்ங்கிறது சிக்கல்னால் பணவீக்கம், அந்த பண வாட்டத்தை பற்றி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம்.
இன்ஃப்ளெக்ஷன் டிஃப்ளெக்ஷன் வந்து அதோட சிக்கல்கள் பற்றி அறிய நமக்கு உதவுகிறது. கம்பேரிசன் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு, நம்ம வந்து வளர்ந்த நாடுகளோட, நம்மளோட நாட்டை வந்து வளர்ந்த நாடுகளோட நம்ம ஒப்பீட்டு செய்கிறதுக்கும் இது உதவுது. எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர், வாங்கும் திறன் மதிப்பீடு செய்வதற்கும் இதுக்கு பயன்படுகிறது. ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டார், பொதுத்துறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆய்வு செய்கிறோம். கைட் டு எக்கனாமிக் பிளானிங், பொருளாதார திட்டமிட வழிகாட்டியாகவும் இது என்ன பண்ணுது, பயன்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாப்பா, இப்போது நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி பார்த்தோம். இப்போ நம்ம வி ஆர் கோயிங் டு சி அபவுட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஜிடிபி. லிமிட்டேஷன்ஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறது, அதோட குறைபாடுகள், டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். செவரல் இம்பார்ட்டன்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் லெஃப்ட் அவுட் ஆஃப் தி ஜிடிபி. உங்களுக்கே தெரியும், ஒரு சிலது சேர்க்க வரோம், ஒரு சிலது நம்ம சேர்க்கறது இல்லை. அப்படிங்கும் போகும்போது இதில் என்ன கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேர்க்கப்படலை அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த ஃபஸ்ட்டு லிமிட்டேஷனாக இருக்குது. The GDP includes only the goods and services sold in the market. The services provided by parents to their children is very important, but it is not included in the GDP because it is not sold in the market. Likewise, clean air, which is vital for a healthy life, has no market value and is left out of the GDP. இப்போது நம்மளுடைய அந்த பணிகள் மட்டும்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சந்தையில் மார்க்கெட் வேல்யூவில் இருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை மட்டும்தான் நம்ம ஜிடிபியாக எடுத்துக்கிறோம் ஒழிய, பெற்றோர்கள் அதாவது பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய பணியையோ சேவையையோ நம்ம வந்து என்னவா எடுத்துக்கிறது இல்லை. இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நம்ம சேர்த்துக்கிறது கிடையாது. அது சந்தையிலையும் விற்கப்படுறது கிடையாது. அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய சுத்தமான காற்றோ, அதே மாதிரி அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையோ நம்ம வந்து இதில் சந்தையில் மதிப்பு செய்கிறது கிடையாது. அப்போ இது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வரம்புக்குள்ளாரையே என்ன ஆகாது, வராது. இதுதான் ஃபஸ்ட்டு லிமிட்டேஷன். செகண்ட் பார்த்திங்கன்னா, ஜிடிபி மெஷர்ஸ் ஒன்லி குவான்டிட்டி பட் நாட் குவாலிட்டி. அதாவது இது வந்து அளவை மட்டும்தான் மதிப்பிடுத ஒழிய அதோட தரத்தை மதிப்பிடுறது கிடையாது. So in the 1970s, schools and banks did not permit the use of ballpoint pens. This is because the ones available in India were of very poor quality. Since then, not only has there been a substantial increase in the quantity of the ballpoint pens produced in India, but their quality has also improved a lot. The improvement in quality of goods is very important, but it is not captured by the GDP. அதாவது 1970 பார்த்திங்கன்னா பால்பாயிண்ட் பென்னு நம்ம வந்து ஸ்கூல்ஸு பேங்க்ஸில் எல்லாம் பயன்படுத்த அனுமதிக்கப்படுவது இல்லை. ஏன்னா அது வந்து இந்தியாவில் கிறக்கக்கூடிய ஒரு ரொம்ப தரமற்ற பொருளாக இருந்துச்சு. ஆனால் இந்தியாவில் அதுக்கப்புறம் தயாரிக்கப்பட்ட வந்து பால்பாயிண்ட் பென்ஸ் பார்த்திங்கன்னா தரம் மேம்படுத்தப்பட்டதுனால அதனோட உற்பத்தியும் குறிப்பிட்ட அளவு அதிகரித்தது. அப்படி இருக்கும்போது அதோட கூட்ஸ் ஓட தரம் வந்து மிக முக்கியமானதாக இருந்துச்சு. ஆனால் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் என்ன பண்ணவில்லை, நம்ம பின்பற்றப்படவில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஜிடிபி டஸ் நாட் டெல்ஸ் அஸ் about the way of income is distributed in the country. அதோட நாட்டு ஜிடிபியில் நாட்டு வருமான பகிர்ந்தர் பற்றி எதுவுமே கூறலை. The GDP of a country may be growing rapidly, but income may be distributed so unequally that only a small percentage of people may be benefiting them. அதாவது ஒரு நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எப்படி ரொம்ப விரைவாக வளரலாம், ஆனால் அதோட வருமான சமனற்ற நிலையில் தான் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இதனால் ஒரு சிறிய சதவீதம் மக்கள் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, பயனடைவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, லாஸ்ட் லிமிட்டேஷன் பார்த்திங்கன்னா, the GDP does not tells us about the kind of the people are living. அதாவது வாழ்க்கை முறை, ஜிடிபியில் வந்து ஒரு வாழ்க்கை முறையை பற்றி எதுவுமே கூறலை. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, the high level of per capita real GDP can
go hand in a hand with very low health condition of people and undemocratic political system, high pollution and suicide rate. அப்படி இருக்கும்போது அந்த சுகாதார நிலை மிகவும் குறைந்த சுகாதார நிலை, மக்கள் வந்து அந்த ஜனநாயகமற்ற அரசியல் அமைப்பு, அதே சமயத்தில் அதிகமான அதுக்கு உயர் தற்கொலை விகிதம், இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அந்த ஜிடிபி வந்து உயர்மட்ட தனிநபர் வருமானத்தோட கைகோத்து செல்கிறதுங்கிறது தான் அன்டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஹை பொல்யூஷன் அண்ட் சூசைடு. இதோட hand in a hand with a very low health condition of a people. இந்த வாழ்க்கை முறை, மக்கள் வாழும் வாழ்க்கை முறையை நம்ம வந்து அதில் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்டிமேஷன் ஆஃப் ஜிடிபி. த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் CSO under the Ministry of Statistical Department keeps the records. Its processes involves conducting an annual survey of industries and compilation of various indexes like the Index of Industrial Production IIP, Consumer Price Index CPI, etc. அதாவது புள்ளியியல் துறை அமைச்சரவையின் கீழே மத்திய புள்ளியியல் அமைப்பு, அதுதான் CSO அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். இது சம்பந்தப்பட்ட ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை வந்து பாதுகாக்கிறது. அப்போ தொழில்துறையோட உற்பத்தி ஆண்டு கணக்கு எடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு அப்படிங்கிறது தான் IIP, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். நுகர்வோர் விலை குறியீடுங்கிறது தான் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் CPI. போன்ற குறியீடுகளை யார் வெளியிடுகிறார்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியன் எக்கானமி இஸ் ப்ராட்லி டிவைடட் இன்ட்டு 3 கேட்டகரி செக்டார். அதில் ஃபஸ்ட்டு செக்டார் என்னென்னா ப்ரைமரி செக்டார். ப்ரைமரி செக்டாருங்கிறது உங்களுக்கு நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து அண்டர் த கேட்டகரி ஆஃப் ப்ரைமரி செக்டார். அப்படின்னா முதன்மை துறை விவசாயத்துறை. Agriculture sector is known as primary sector in which agricultural operation is undertaken. Agriculture is based allied activities, production of raw materials such as cattle farm, fishing, mining, forestry, corn, coal, etc. are also undertaken. இந்த ஃபஸ்ட்டு வேளாண்மை துறையை தான் நம்ம முதன்மை துறைன்னு சொல்கிறோம். இந்த நடவடிக்கைகள், அதாவது வேளாண் சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் விவசாய நடவடிக்கைகள் எல்லாமே இதில் இருக்கும். அதில் என்னென்ன சேரும்னா கால்நடை பண்ணைகள், மீன் வளர்த்தல், சுரங்கம், காடுகள் வளர்த்தல், சோளம், நிலக்கரி போன்ற மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியது எல்லாமே எதில் வருதுனாமா ப்ரைமரி செக்டாரில் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா செகண்டரி செக்டார் இண்டஸ்ட்ரியல் செக்டாரை தான் நம்ம செகண்டரின்னு சொல்கிறோம். இப்படி நம்ம கூட்ஸ் கிடச்சிருச்சு இதில் ப்ரைமரி செக்டாரில், அதை நம்ம வந்து உற்பத்தி செய்ய பயன்படுத்துகிறது தான் இந்த செகண்டரி செக்டார். இண்டஸ்ட்ரியல் செக்டார் இஸ் செகண்டரி செக்டார்ஸ் இன் which the goods and commodities are produced by transforming the raw materials. Important industries are iron and steel industry, cotton, textile, jute, sugar, cement, paper, petrochemical, automobile and other small industries. இது எல்லா இண்டஸ்ட்ரீஸும், அதாவது தொழில்துறையை நம்ம வந்து செகண்டரின்னு சொல்கிறோம். மூலப்பொருட்களை மாற்றி அமைப்பதின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உற்பத்தி செய்யப்படுகிறதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா செகண்டரி. அப்போ where we get the raw material from அக்ரிகல்ச்சர் செக்டார், நாட் ஓன்லி அக்ரிகல்ச்சர் செக்டார், டைரெக்டாக நமக்கு கிடைக்கக்கூடியது தான் நம்ம வந்து ப்ரைமரி செக்டாருங்கிறோம். அதை கன்வெர்ட் பண்ணுறது தான் செகண்டரி செக்டார். ஸோ இரும்பு எக்கு, இந்த ஜவுளி, சணல், அப்புறம் சர்க்கரை, சிமெண்ட்டு, காகிதம், பெட்ரோலியம், ஆட்டோமொபைல்ஸ் மற்றும் சிறு தொழில்கள்லாம் எதில் அடங்குதுன்னா செகண்டரி செக்டாரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெரிட்டரி செக்டார்ஸ். அதில் டெரிட்டரி செக்டார் வந்து சர்வீஸ் செக்டார், பணிகள் சார்ந்தது தான் நம்ம அப்படின்னு சொல்கிறோம். அப்போது டெரிட்டரி செக்டார் இஸ் known as services sector which includes government, scientific research, transport, communication, trade, postal and telegraph, banking, education, entertainment, healthcare and information, etc. அப்போ இதில் இருக்கக்கூடிய அரசு, அறிவியல், ஆராய்ச்சி, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வர்த்தகம், தபால் மற்றும் தந்தி, வங்கி, கல்வி, பொழுதுபோக்கு,
அதே மாதிரி சுகாதாரம், இது எல்லாமே எதில் அடங்குதுனாமா மூன்றாம் துறையை சார்ந்ததாக இருக்குது. அப்படி இருக்கும் போகும்போது இந்த 20th century economists begin to suggest that traditional tertiary sector could be further distinguished from quaternary and quaternary service sector-ஆ பிரிக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 3 நிலை தான்ப்பா இருந்தது. நீங்கள் லோயர் கிளாஸ் 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கலாம் மேபி. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா